I'm Tani. Welcome back to my channel. Today we will learn the simple future tense using be verb will be. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா simple future tense ஓட be verbs ஓட usage தான். இதோட be verb என்னன்னா will be. will be னா என்ன அர்த்தம்னா லேட்டரா நடக்க போற விஷயமோ இல்லனா ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம் எதிர்காலத்துல உறுதியா நீங்க சொல்றீங்க. அதாவது நான் பணக்காரனா இருப்பேன், நான் டீச்சரா இருப்பேன், நான் பிஸியா இருப்பேன், நான் ஸ்கூல்ல இருப்பேன். இந்த மாதிரி நீங்க நாளைக்கோ இல்லைன்னா ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்லணும்னா will beன்றத யூஸ் பண்ணணும். இதனுடைய ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 7 சப்ஜெக்ட்ஸுக்குமே என்ன பி ஃபார்ம் வேர்புனா will be தான் நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ், இதோடைய எக்ஸப்ஷன்ஸ், எவ்ரிதிங். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட பி வெர்ப்னா will be. இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா பாசிட்டிவ் ஃபார்மை தான் பார்க்கும். இதோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுங்க, அதுதான். நெக்ஸ்ட் will be. இந்த 7 சப்ஜெக்ட்ஸுக்கு என்ன பி ஃபார்ம் வேர்ப் இருக்குன்னா will be தான் இருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா காம்ப்ளிமெண்ட், அதாவது ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இந்த காம்ப்ளிமெண்ட்னா என்னவா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நவுன். நவுன் பெயர் சொல், அதாவது ஒரு பர்சனுடைய நேம், அதுதான் நவுன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் த. நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ், அதாவது ஒரு பர்சனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது, ஹாப்பி, சேட், அந்த மாதிரி. ப்ரிப்போஷன்ஸ் டைம், பிளேஸ், டைரக்ஷன்ஸ், அதை பற்றி சொல்லும் போது. நெக்ஸ்ட் verb plus ing. verbனா என்னது? மெயின் ஆக்ஷன். இப்போ வாக் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதோட ing சேர்த்தா என்ன வரும்? வாக்கிங். அப்போ அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது நீங்கள் பி verb தான் முன்னாடி நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் இதனுடைய ரூல்ஸ் நம்ம பார்க்கலாம். 7 சப்ஜெக்ட்ஸ்க்குமே என்ன பி ஃபார்ம் verb வரும்னா will be தான் வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறேன். ஐ will be அப்படின்னா இதனுடைய அர்த்தம் நான் இருப்பேன். இப்போ நான் லீடரா இருப்பேன்னா எப்படி சொல்வீங்க? ஐ வில் பி. ஒரு நாள் என்ன சொல்வீங்க? ஏ போடணும். ஐ வில் பி எ லீடர். ஓகே. நெக்ஸ்ட் we will be. இதனோட மீனிங் நாங்கள் இருப்போம். இப்போ நாளைக்கு நாங்க பிஸியா இருப்போம், அது எப்படி சொல்வீங்க? we will be busy tomorrow. நெக்ஸ்ட் you will be. you not நீ. will beன்றது இருப்பாய். ஓகேங்களா? நீ இருப்பாய் இல்லைன்னா நீங்கள் இருப்பீர்கள். அதுக்குன்னா நீங்க ரெடியா இருப்பீங்க, அது எப்படி சொல்லுங்க? you will be ready. there will be. அவர்கள் இருப்பார்கள். அவங்க ஸ்கூல்ல இருப்பாங்க, அப்ப அது எப்படி சொல்லணும்? there will be at school. next he will be. அவன் இருப்பான். அவன் இன்டெலிஜென்ட்டா இருப்பான், புத்திசாலியா இருப்பான், அது எப்படி சொல்லுங்க? he will be intelligent. next she will be. அவள் இருப்பா, அவ சந்தோஷமா இருப்பாள், அது எப்படி சொல்றீங்க? she will be happy. next it will be. அது ரொம்ப ஈஸியா இருக்கும், it will be easy. எந்த ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் will be அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்னா noun, articles, adjective, prepositions, verb plus ing. இதுல ஏதாவது ஒன்று நீங்க யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ வில் பி எ லீடர். இதனுடைய அர்த்தம் நான் லீடரா இருப்பேன். சப்ஜெக்ட்ல என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? ஐ யூஸ் பண்ணிருக்கேன். ஐ வந்தா ஃபியூச்சர் டென்ஸோட பி ஃபார்ம் என்னது? will be. எ லீடர். லீடர்ன்றது என்னன்னா noun. Yeah. Next you will be rich. நீ பணக்காரனா இருப்பாய். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல நீங்க சொல்றீங்க. you வந்தா பி ஃபார்ம் will be. richன்றது என்னன்னா அது ஒரு adjective. next we will be careful. நாங்க முன்னெச்சரிக்கையோட இருப்போம். we வர்றதுனால என்ன யூஸ் பண்ணிருக்க? பி ஃபார்ம் will be. carefulன்றது என்னது? adjective. next he will be at college. அவன் காலேஜ்ல இருப்பான். he வர்றதுனால என்ன பி ஃபார்ம் யூஸ் பண்ண? will be.
ஓகேங்களா? அட்ன்றது என்னது ப்ரிப்போசிஷன்ல வரும். அதாவது ஒரு பிளேஸோ டைமோ டைரக்ஷனோ சொல்றது தான் என்னது ப்ரிப்போசிஷன். அவன் எங்க இருப்பான்? காலேஜ்ல இருப்பான். நெக்ஸ்ட் she will be happy. அவ சந்தோஷமா இருப்பாள். இது ஒரு adjective தாங்க. நெக்ஸ்ட் she will be working at 6 p.m. அவ 6 அதாவது 6 o'clock என்னது சாயந்தரமா அவ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அதாவது கண்டினியூஸா சொல்றது தான். ஒர்க்கிங்ன்றது என்னன்னா verb plus ing. verb என்றது மெயின் ஆக்ஷன். ஒரு மெயின் ஆக்ஷனோட ing சேர்க்கணும். இப்போ வாக் ing சேர்த்தா என்னது வாக்கிங் சொல்றீங்களா, அதே தாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றேன்னா she will be working at 6 p.m. னா அவ 6 மணில இருந்து வேலை செய்துன்னு இருப்பா. நெக்ஸ்ட் it will be a big problem. அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். இட் வரதுனால பி ஃபார்ம் verb என்ன யூஸ் பண்ணனா will be. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஏ எந்த ஒரு will be சென்டென்ஸ்ல இருந்தாலும் மெயின் verb வந்து டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்க யூஸ் பண்ணாலும் ing தான் நீங்க சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் ஐ வில் பி குக். இதோட அர்த்தம் நான் வந்து சமைப்பேன். இங்க வந்து என்னன்னா மெயின் verb கொடுத்துருக்கேன். ஸோ சென்டென்ஸ் வந்து ராங் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐ வில் பி குக்கிங். இந்த மெயின் வேர்போட ing சேர்த்துருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸ் தான் கரெக்ட். ஐ வில் பி குக்கிங்னா நான் சமைச்சு கொண்டு இருப்பேன். That's it guys. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட பி வேர்ப்ஸ் தான். இதில் வந்து பி வேர்ப்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே வந்து வில் பி தான் வரும். இந்த கிளாஸ்க்கு முன்னாடி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பி ஃபார்ம் வேர்ப் am is are past tense was and were வந்து டீட்டெயிலாக வீடியோ பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா you can get a more clarity. That's it guys. Thanks for watching. We will meet in the next class.